குழியாக கருவளையும் சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாதிரி என்னுடைய கண்ணை எந்த குழியும் எந்த ஒரு கருவளையும் தெரியாத மாதிரி கன்சீலர் வச்சு எப்படி கவர் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி பியூட்டி டாக்ஸ். இந்த மாதிரி மேக்கப் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னுடைய கண்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப குழியாகவும் கண்களை சுற்றி கருமையாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னுடைய பான்ஸோட மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். எந்த ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்கின் ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி என்னுடைய ஸ்கின்னை என்னோடய ஃபேஸை நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் டோனர் யூஸ் பண்ணல, பிகாஸ் கண்ணில் மட்டும் நான் கன்சீல் பண்ணி காமிக்க போகிறேன்றதுனால. ஸோ நல்லாவே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன், பிகாஸ் நல்ல ஒரு ஸ்மூத்தான அப்ளிகேஷன் இருக்கணுன்றதுக்காகவும் அண்ட் ட்ரைனஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும். நெக்ஸ்ட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமர் ஐ ப்ரைமர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்மளுடைய ஃபேஸ்க்கு எந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறோமோ அதே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நல்ல ஒரு ஸ்கின் பேரியராக ஒர்க் பண்ணும் அண்ட் நம்மளுடைய லைன்ஸில் எந்த வித ப்ராடக்ட் செட்டில் ஆகாமல் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கும் ப்ரைமர் ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரைமர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருவளையும் இருக்குதுன்றதுனால ஆரஞ்சு கன்சீலர் போட்டு கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க்கான கருவளையும் இருக்குது அப்படின்னா ரெட் கலர் லிப்ஸ்டிக்கே நீங்கள் தாராளமாக உங்களுடைய கலர் கரெக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய கொஞ்சம் கம்மியான கருவளையம் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கன்சீலர் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வச்சுருக்கீங்கனாலும் அதுவுமே உங்களுடைய கருவளையத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற கன்சீலரும் ஃபவுண்டேஷனும் கலர் சேஞ்ச் ஆகாமல் அதே கலரில் இருக்கிறதுக்காக, அதாவது ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த கலர் கரெக்ஷன் வேலையை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு டேம் பியூட்டி பிளெண்டர், அதாவது தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்த இந்த பியூட்டி பிளெண்டர் எடுத்து ஒரு தடவை ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணதுக்கு மேலேயே நான் ரன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எக்ஸஸ் ஏதாவது இருந்தாலும் அண்ட் கையில் பிளெண்ட் பண்ணும்போதும் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணாலுமே பியூட்டி பிளெண்டர் எடுத்து ஃபைனலாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு ஃப்ளாலெஸ்ஸான அப்ளிகேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லிக்விட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஸ்கின்னோட எக்ஸாக்ட் ஷேடில் இருக்க லிக்விட் கன்சீலர் அதை எடுத்து என்னுடைய ஐஸோட இன்னர் கார்னர்லேயும் அவுட்டர் கார்னர்லேயும் வச்சுட்டு ஒரு ப்ரஷ்ஷால் கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் நான் அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல் கவரேஜ் எனக்கு வேணும் அப்படின்றதுனால ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னுடைய ஐ லிட்லேயுமே ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் இன்னும் நான் லைட்டாக ஷேட் கன்சீலர் நான் ஐ லிட்ஸில் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக ஐ லிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு என்னுடைய அண்டர் ஐ அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கவர் ஆகிருக்குன்றது. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அண்டர் ஐ கிட்ட எனக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் தேவைப்படுது. பிகாஸ் அந்த குழியை நம்ம இன்னும் பிரைட்னஸ் கொடுத்தா தான் அந்த குழியில் இருக்க அந்த ஆழம் தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் அதே மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் என்னோடய ஐலிட்ஸ்லேயுமே இன்னும் நான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன்றதுனால நான் இன்னும் பிரைட்டாக தெரியணுன்றதுனாலையும் ஐலிட்ஸ்லேயுமே கொஞ்சம் நிறையாவே நான் அப்ளை பண்ணிவிட்டு அதே பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரஷ்ஷில் கவரேஜ்க்காக பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக கண்டிப்பாக பியூட்டி பிளெண்டரால் ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா அதில் எக்ஸஸ் இருந்தாலும் ரிமூவ் ஆகிடும். அட் த சேம் டைம் ஃப்ளாலெஸ்ஸான ஒரு ஸ்மூத்தான அப்ளிகேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக ப்ரஷ்ஷில் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நம்மளோட ஃபிங்கர்ஸாலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபிங்கர்ஸால் அப்ளை பண்ணிவிட்டு தென் பியூட்டி பிளெண்டரால் ஒரு தடவை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் கண்ணு கீழே இருக்க லைன்ஸில் ப்ராடக்ட் போய் செட்டில் ஆகும். ஸோ லைன்லாம் தெரியும். ஸோ அப்படி தெரியக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் வெறும் பியூட்டி பிளெண்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் அதில் இருக்க ப்ராடக்டெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபைனான மெல்டட் பவுடர் எடுத்துக்கிறேன், லூஸ் பவுடர். அதை அதே பியூட்டி பிளெண்டரில் தொட்டுட்டு அப்புறம் என்னுடைய கையில் ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய கண்ணில் வச்சு நான் செட்டில் பண்ணுறேன். என்னுடைய அண்டர் ஐ அண்ட் ஐலிட்ஸ்லேயுமே நான் அதை அப்ளை பண்ணி செட்டில் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் எந்த பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹிமாலயாவோட பேபி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னுடைய 2 ஐஸையுமே எந்த அளவுக்கு அந்த ஒரு ஆழமும் கருமையும் கவர் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி ஏதாவது ரெக்வஸ்டட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.